வணக்கம், நான் உங்கள் அனந்தக்கண்ணன். இது உங்களுடைய அனந்தக்கண்ணன் டெக்னாலஜி சேனல். ஸ்டூடெண்ட்ஸ் உடைய ரைட்டிங் ஒர்க்கை எந்த ஒரு அப்ளிகேஷனுடைய உதவியும் இல்லாமல் நம்ம எல்லாருடைய ஃபோன்லையுமே டிஃபால்ட்டாக இருக்கிற ஒரு டூலை பயன்படுத்தி எப்படி கரெக்ஷன் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸுக்கு அனுப்புறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லா டீச்சர்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திட்டு மேலே ஆல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. அனைவருக்கும் வணக்கம். இப்போ பெரும்பாலான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரைட்டிங் ஒர்க்கை டீச்சர்ஸுக்கு வந்து கரெக்ஷனுக்காக வாட்ஸ்அப்பில் தான் ஷேர் பண்ணுறாங்க. டீச்சர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய பேர் ப்ளே ஸ்டோர்லேருந்து பல விதமான அப்ளிகேஷன்ஸை டவுன்லோட் பண்ணி அந்த கரெக்ஷன் பண்ணுற டூலை பயன்படுத்தி கரெக்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. ஸோ தேவையில்லாமல் நம்ம இடத்த வந்து ஃபோனில் அடைக்க தேவையில்லை. ஸோ எந்த ஒரு அப்ளிகேஷன் உதவி இல்லாமல் நம்ம எப்படி கரெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ எல்லாருடைய ஃபோன்லேயுமே பார்த்தீங்கன்னா இந்த கரெக்ஷன் பண்ணுறதுக்கு டூல் வந்து டிஃபால்ட்டாகவே இருக்குது. அது எப்படி வந்து அந்த டிஃபால்ட் டூலை பயன்படுத்தி எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ரைட்டிங் ஒர்க்கை கரெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ வாட்ஸ்அப் அப்படின்றது ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுடைய வாட்ஸ்அப் குரூப்பை ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதில் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுடைய ஏற்கனவே எழுதி அமைச்ச ஒரு ஆர்டிக்கல் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ரைட்டிங் ஒர்க்கை வந்து எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். மேலே 3 டாட் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே வியூ இன் கேலரி அப்படின்னு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே எடிட் அப்படின்னு இருக்கு பாருங்கள், கீழே அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேட், கிராப், ஃபில்டர் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணி இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா கீழே பாருங்கள் டூடுல் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ராயிங் டூல், ஒரு ட்ராயிங் பென்சில் ஐக்கான் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள் ஸ்டைல் அப்படின்னு இருக்குது. அதாவது நீங்கள் டிக் பண்ணுறது வந்து எந்த ஸ்டைலில் உங்களுக்கு டூல் வேணும்னு கேட்குறாங்க. மற்ற டூல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்ஷன் பண்ணுறதுக்கு சரியாக ஃப்ளெக்சிபிளாக இருக்காது. அந்த முதல்ல இருக்கிற டூல் பாருங்கள் கொஞ்சம் வளைவாக இருக்குது. ஸோ அதையே செலக்ட் பண்ணிவிட்டால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளூ கலரில் இருக்குது பாருங்கள். ஸோ நான் அதை செலக்ட் பண்ணிவிட்டேன். அடுத்து கலர் அப்படின்றது கிளிக் பண்ணிக்கிங்க. எந்த கலரில் நீங்கள் டிக் மார்க் போடணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உங்களுக்கு தேவைப்பட்ட கலரை நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சைஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது, அதை நான் கிளிக் பண்ணுறேன். நீங்கள் டிக் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக அந்த சைஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எந்த சைஸ் வேணுமோ உங்களுக்கு கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், தேர்ட் ஒன் இந்த சைஸை கிளிக் பண்ணிக்கிட்டேன். இப்போ என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிக் மார்க் போட்டுட்டு வரேன். இதெல்லாம் வந்து சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு டிக் மார்க் போடுறேன். இப்போ நான் தப்பாக வந்து டிக் மார்க் போட்டுட்டு அதை எரேஸ் பண்ணணும் அப்படின்னா என் பக்கத்திலே பாருங்கள் எரேசர் அப்படின்னு ஒரு டூல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலரில் எனேபிள் ஆகிடும். உங்கள் ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு கலரில் கூட எனேபிள் ஆகலாம். ஸோ இப்போ பாருங்கள் எரேசர் அப்படின்றத நான் செலக்ட் பண்ணிவிட்டேன். இப்போ பாருங்கள் எது தேவையில்லையோ அதை நான் எரேஸ் பண்ணிவிட்டேன். ஸோ இது போல் நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் ஸ்டூடெண்ட்ஸுடைய ஒர்க்கை அழகாக நம்ம ஃபோனில் டிஃபால்ட்டாக இருக்கிற இந்த டூலை பயன்படுத்தி நம்ம கரெக்ட் பண்ணி நம்ம அனுப்ப முடியும். இப்போ நான் கரெக்ட் பண்ணிட்டேங்க. கீழே டிக் மார்க் இருக்குது பாருங்கள், அதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டோடனே பார்த்தீங்கன்னா மேலே சேவிங்ஸ் அப்படின்னு இருக்குது பாருங்கள். உங்கள் ஃபோனில் மேலே சேவ் அப்படின்னு இருக்கும், அது நான் சேவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். இப்போ கொடுத்துட்டோன்னா பாருங்கள் கீழே ஷேர் அப்படின்னு சொல்லி கேட்குது. உன்னை ஷேர் அப்படின்னு சொல்லி கொடுங்க. எங்கே ஷேர் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வாட்ஸ்அப் அப்படின்றத ஓப்பன் பண்ணிக்கிறேன். நான் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்பை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்பில் பார்த்தீங்கன்னா ஷேர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு செகண்டில் நாம் ஸ்டூடெண்ட்ஸ் அதை வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிவிட்டு கரெக்ட் பண்ணிவிட்டு இதுக்குன்னு தனி அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணாமல் நம்ம ஃபோனில் இருக்கிற டிஃபால்ட் ஒரு டூலை பயன்படுத்தி நம்ம கரெக்ட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸுக்கு அனுப்பிச்சாச்சு. இப்போ நிறைய பேர் ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டூடுல் அப்படின்ற ஆப்ஷன் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு கீழே ட்ராயிங் டூல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே பாருங்கள் ட்ராயிங் டூல் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த ட்ராயிங் டூல் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பென் ஐக்கான், பென்சில் ஐக்கான் இது எல்லாமே வரும். ஸோ அந்த டூலை பயன்படுத்தி உங்களால் கரெக்ட் பண்ண முடியும். எல்லாருடைய ஃபோன்லேயும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ராயிங் டூல் அப்படின்ற பேரில் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா டூடுல் அப்படின்ற பேரில் இருக்கும். இதை தவிர வேறு ஏதாவது பேரில் இருக்குது அப்படின்னு டவுட் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. உங்கள் டவுட்டுக்கு நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.